ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் வாழ்க்கையில் விரைவாக உயர வேண்டும் என்ற அவசர எண்ணம் அதிகம். எப்படியாவது சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் என்பதே அவனுடைய ஒரே கனவு. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய வியாபாரி வந்தான். அவன் மக்களிடம் நேர்மையாக வேலை செய்தால் அதிக சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னான். அரவிந்த் அந்த வேலையில் சேர்ந்தான். ஆனால் வேலை கடினமாக இருந்தது. முதல் மாதமே அவனுக்கு மிக குறைந்த சம்பளம் தான் கிடைத்தது. அரவிந்த் மனதில் நினைத்தான், நேர்மையாக வேலை செய்தால் இவ்வளவுதான் கிடைக்குமா? சிறிது ஏமாற்றினால் சீக்கிரம் பணம் வரும் அல்லவா? அந்த நாளிலிருந்து அவன் வேலைக்குள் சிறு தவறுகளை செய்ய ஆரம்பித்தான். யாருக்கும் தெரியாமல் பொருட்களை எடுத்துக் கொள்வது, கணக்கில் சின்ன மாற்றம் செய்வது. இது பெரிய தவறு இல்லை என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் காலம் சென்றது. ஒரு நாள் வியாபாரி கணக்குகளை சரிபார்த்தான். அனைத்து தவறுகளும் அரவிந்திடமே வந்து சேர்ந்தது. வியாபாரி அவனை அழைத்து சொன்னான், பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் அல்ல. நம்பிக்கையை இழப்பதே வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி. அரவிந்த் அன்று மிகவும் வருந்தினான். அவன் வேலை இழந்தான், நம்பிக்கையையும் இழந்தான். சில காலம் கழித்து அவன் மீண்டும் ஒரு சிறிய வேலைக்கு சேர்ந்தான். இந்த முறை அவன் மனதில் உறுதி செய்தான், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நேர்மையையும் பொறுமையையும் விடமாட்டேன். பல ஆண்டுகள் கழித்து அதே அரவிந்த் ஒரு சிறந்த மனிதராகவும் நல்ல பெயர் பெற்ற வியாபாரியாகவும் மாறினான். அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான், வெற்றி என்பது விரைவாக வருவது அல்ல, நேர்மையாக பொறுமையுடன் வந்ததே உண்மையான வெற்றி.